வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம நேஷ்னல் டிஷ் ஆஃப் பூட்டான்னு சொல்லக்கூடிய EMA DATSHIயோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆஃப் லேட்டாக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் இந்த டிஷ் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. பூட்டானோட நேஷ்னல் டிஷ்ன்னு இல்லைங்க, தீபிகா படுகோனுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்னு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு சீஸ் பிடிக்கும், அந்த சீஸி பாப்கார்னோட ஃப்ளேவர்லாம் பிடிக்கும்னா இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிற இந்த டிஷ்ஷை ரெட் ரைஸ்க்கு மேலே சர்வ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டூ கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நிறைய சீஸ் போட்டு மிளகாவோட காரத்தோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருந்தது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு 5-10 நிமிஷம் தான் தேவைப்படும். தீபிகா படுகோன் எப்படி சிம்பிளோ அதே மாதிரி இந்த டிஷ்ஷும் ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியும் கூட. மிளகா, கேப்சிகம், வெங்காயம், தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீஸ் தேவை. எம்மானா சில்லி, தாட்சினா சீஸ். ஸோ ஆப்வியஸாக சில்லியும் சீஸும் இதில் நிறைய இருக்கணும். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி நம்ம ஊரில் நிறைய கிடைக்கிற பஜ்ஜி மிளகாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பஜ்ஜி மிளகாயில் பார்த்திங்கன்னா காரம் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, மீடியமாக இருக்கும். நீங்கள் பஜ்ஜி மிளகாய் இல்லைனா பச்சை மிளகாய் வச்சு கூட பண்ணலாம். பூட்டானில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் சில்லி கிடைக்கும், அதை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப காரமாக இருக்குங்கிறதுனால நம்ம நடுவில் இருக்கிற விதையை நீக்கிடணும். நீளமாக ஸ்லைஸ் பண்ணி ரெடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணும்போது கை எரியும், க்ளவுஸ் போட்டுக்கோங்க. நான் ஒரு 5 பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்ததாக பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா 1 எடுத்துக்கோங்க, இல்லை மீடியம் சைஸில் இருந்ததுன்னா நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. வெங்காயத்தையுமே நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பெரிய சைஸ் தக்காளி 1 எடுத்துகிட்டு அதையுமே நீளமாக சாப் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒன்றா போட்டு தான் குக் பண்ண போகிறோம், அதனால தான் சாப் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறோம். குடமிளகாயும் நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு முழு பூண்டு தேவைப்படுங்க, தோலை உரித்து பூண்டை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட வேரியேஷன் பார்த்திங்கன்னா கீவா தாட்சின்னு ஒரு ரெசிபி இருக்குது, அதில் உருளைக்கிழங்கெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் பேஸ் பார்த்திங்கன்னா இதே சீஸ் தான். உங்களுக்கு சீஸ் பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த டிஷ் பிடிக்குங்க. இந்த ஃபிங்கர் லிக்கிங் குட் சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு இருந்தது. நல்லா ஸ்பைஸியாக இருக்குங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் இருந்தாலே போதும். பூண்டு ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக காஞ்ச மிளகாயை நடுவில் கட் பண்ணி விரையெல்லாம் நீக்கிட்டு அதையுமே நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். விதையோடு போட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும், அதனால தான் நம்ம விதை எல்லாத்தையும் நீக்கிக்கிறோம். கேப்சிகம் சாப் பண்ணும்போதும் நீங்கள் விதை சேர்க்கக்கூடாது, விதையை தனியாக எடுத்துருங்க. நீங்கள் காய் சாப் பண்ணி முடிச்சிட்டிங்கனாலே உங்களோட டிஷ் ஆல்மோஸ்ட் ரெடி. அடுத்ததாக நீங்கள் எந்த வெசிலில் குக் பண்ண போகிறீங்களோ அதில் நம்ம சாப் பண்ண வெஜ்ஜீஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க பஜ்ஜி மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா நம்ம சேர்க்க போகிற சீஸ்லேயுமே உப்பு இருக்கும். நீங்கள் இந்த காயில் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா சீஸ் சேர்க்கும் போது உங்களுக்கு உப்பு கரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வெஜ்ஜீஸ் கூடவே நம்ம விரையை நீக்கிட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க காஞ்ச மிளகாயுமே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நான் சொன்ன மாதிரியே கொஞ்சமாக உப்பு, எண்ணெய், அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேருங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மிளகாய் குக் ஆகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா மிளகாய் குக் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஹார்ட்லி 2 to 3 மினிட்ஸ் தான் எடுக்கும். இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப எண்ணெயும் தேவையில்லைங்க, 1 டீஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். இந்த டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா கேலரிஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் ஃபேட்ஸ் ஜாஸ்தி. எப்போவாச்சும் ஒரு சேஞ்சுக்கு நல்லா டேஸ்டியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். வெந்திருக்கா இல்லையான்னு அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தண்ணி இல்லாமல் அடிப்பிடிச்சிட போகுது. ஒரு மிளகாய் எடுத்து நீங்கள் கிள்ளி பார்த்தாலே தெரியும் வெந்துருச்சான்னு. நம்ம சேர்த்துருக்கிற பஜ்ஜி மிளகாய் வேகிறதுக்குள்ளேயுமே வெங்காயம், தக்காளி எல்லாம் வெந்துடும். சில பேர் பார்த்திங்கன்னா இதே டிஷ்ஷை பஜ்ஜி மிளகாய், வெங்காயம்லாம் போடாமல் வெறும் பச்சை மிளகாய் வச்சு சீஸ் சேர்த்து பண்ணிப்பாங்க. மிளகாய் குக் ஆனதுக்கப்புறமா நடுவில் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரீமி ஃப்ளேவர் கிடைக்கும். பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சீஸ் சேர்க்க போகிறோம். ட்ரெடிஷ்னலாக இதுக்கு ஃபெட்டா சீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ப்ராசஸ் சீஸில் பண்ணாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ப்ராசஸ் சீஸ் கூடவே கொஞ்சம் மொசரெல்லா சீஸும் சேர்த்துக்கலாம். பட் மொசரெல்லா சீஸ் சேர்க்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கூயினஸ் வந்துடும். அந்த கூயினஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ப்ராசஸ் சீஸ் மட்டுமே போதும். சீஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை லோவில் வச்சுடுங்க, இல்லைனா சீஸ் கர்டல் ஆகிடும். சீஸ் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும். சீஸ் மெல்ட் ஆகி உங்களுக்கு ஒரு ஸ்டூ கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்கப்புறமா நம்ம இதை குக் பண்ண நம்மளுக்கு இது திக்காகிட்டே போகும். முதல்ல பார்த்தா உங்களுக்கு திரியாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் நீங்கள் குக் பண்ண இது நல்லா சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக ஆகிடும். சீஸ் பார்த்திங்கன்னா மிளகாவோட காரத்தை நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணும்.
நல்லா ஒரு செமி கிரேவியாக ஸ்டூ கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை மேலே தூவி விட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது நீங்கள் சாதத்து கூட சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்தி கூட சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். கடைசியாக உங்களுக்கு வாயில் ஒரு ஸ்பைசியான சீஸியான பாப்கார்ன் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.